அனைவருக்கும் வணக்கம். 2026ஆம் ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் இப்போ முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்ததாக 2026ஆம் ஆண்டினுடைய சந்திர கிரகணம் வரப்போகுதுங்க. 15 நாட்கள் இடைவெளியிலேயே இந்த சந்திர கிரகணம் வருது. இதனால் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து ஜோதிடர்களாலேயும் ஆன்மீக ரீதியாகலையும் அறிவியல் ரீதியாகவும் பார்க்கப்படுது. முக்கியமாக இந்த சூரிய கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தெரியாது, அதனால் பெரிதாக எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இந்த சந்திர கிரகணம் பகுதி சந்திர கிரகணமாக இந்தியாவில் தெரியும். இதனால் ஏதாவது தோஷ காலம் இருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இந்த ஆண்டினுடைய முதல் சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி வர இருக்கு. இந்த கிரகணத்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் மேஷ ராசிக்காரர்கள் பெற போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த முதல் சந்திர கிரகணம் 3ஆம் தேதி வரக்கூடிய நிலையில் ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுகிறது. இந்த கிரகணம் எந்த நேரத்தில் தொடங்கும், எந்த நேரத்தில் முடியும், இதனால் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் வருதா? இதற்கு உங்களுக்கு சரியான ஒரு நேர காலம், கிரக நிலை சரியில்லாத நிலை கூட இருக்கலாம். இது தோஷ காலமாக இருந்தால் கூட இப்படி நடக்கும். இந்த தோஷ நிவர்த்தியை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்டது எல்லாம் விலகும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். முதலாவதாக இந்த சந்திர கிரகணத்தினால என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடியதாக இருக்குது. இது சந்திர கிரகணம் பிற்பகல் 2:16 மணிக்கு தொடங்கி மாலை 7:52 மணி வரை நீடிக்கப் போகிறது. இந்தியா, கிழக்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா, ஆஸ்திரேலியா, பசிபிக் பெருங்கடல், வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவின் சில வடக்கு பகுதிகளில் உள்ளிட்ட உலகின் பல பகுதிகளில் இது தெரியும். இந்தியாவுக்குள்ளே தெரியும் நிலை கொஞ்சம் மாறுபடும் அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலான பகுதிகள் பாதி சந்திர கிரகணமாக பார்க்க முடியும். இது ஜோதிட ரீதியாக இந்த சந்திர கிரகணம் சில ராசிக்காரர்களுக்கு நேர்மறையான பலன்களை அளிக்க போகிறது அப்படின்னு பார்க்கும்போது அதில் முதலாவதா மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இது பெரிதாக எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு நன்மையான பலன்கள் அதிகமாக இருக்குது. மேஷம் ராசிக்காரர்கள் நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகளை யோசித்து சிந்தித்து செயல்பட வேண்டியது மிகவும் நல்லது. நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடியதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். வருமானம் அதிகரிக்கும். எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் வேண்டும். வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுறது இல்லை. மற்றவர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்களாம். உறவினர்களோடு நீங்கள் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. தந்தையுடன் வாக்குவாதம் செய்கிறத தவிர்க்கிறது நல்லது. வழக்குகளில் பொறுமை அவசியம். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு இணக்கமாக நடந்து கொள்வது சிறப்பு. அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்வது ரொம்ப நல்லது. வேலைகளில் மட்டுமே அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம். பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ தற்போது நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது என்றாலும் ஓரளவு திருப்திகரமானதாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய கடையை புதிய இடத்துக்கு மாற்றவோ அல்லது விரிவுபடுத்தவோ நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மனதில் அவ்வப்போது லேசான சோர்வு ஏற்படலாம். அலுவலகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு சலுகைகள் அதிகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இதை சந்திர கிரகணத்துக்கு அடுத்து நிகழப்போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷராசிக்காரர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி வரக்கூடியதாக இருக்கும். புதிய முதலீடுகளில் தைரியமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷம் உண்டாகும். பிள்ளைகளால் பெருமை அதிகரிக்கும். சில இடங்களில் வேலையில் நீங்கள் கடுமையாக இருப்பீங்க. உங்களுடைய உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது திறமைக்கு ஏற்ற ஊதிய உயர்வு கண்டிப்பாக உண்டு. எதிர்பார்த்த உங்களுக்கு ஒரு காரியம் நல்ல முறையில் நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி வருமானம் அதிகரிக்கும்.
உங்களுக்கு குடும்பத்தில் இருந்த மனக்குழப்பம் நீங்கும். பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகும். பெரியவர்களுடைய ஆதரவு நிச்சயமாக கிடைக்கும். குடும்ப செலவுகளை நீங்கள் ஈடுகட்டுறதுக்காக பாடுபட்டு வேலையை செய்யணும். கலைத்துறையினர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. வியாபாரத்தில் விற்பனை உங்களுக்கு மேம்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். மேன்மையாக நடந்து பண வரவு இதனால் அதிகரிக்கும். உங்களுக்கு வியாபாரத்தை அதிகரிக்கக்கூடிய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி கொடுக்கும். அலுவலகத்தில் மேன்மையான நிலை, பதவி உயர்வு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த விதமான ஒரு பயமும் மேற்கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எதற்கும் பயந்துக்க வேண்டாம். நீங்கள் ஒருத்தங்க கிட்ட ஒரு விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டிருக்கீங்க, நீங்கள் அதுக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாக்கு காப்பாற்றுறதுக்காக பாடுபடக்கூடியவர்களாக நீங்கள் இருப்பீங்க. ஆனால் அந்த வாக்கும் காப்பாற்றப்படும். நீங்கள் அதற்காக பயந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். 1க்கு 2 முறை எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பேசினால் மட்டும் அது உங்களுக்கு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எப்படியாவது எடுத்த வேலையை முடிச்சிடணும் அப்படிங்கிறதுல முக்கியமான ஒரு தீர்வை எடுப்பீங்க. அடுத்தவர் சுமத்திய வீண் குற்றச்சாட்டுகளில் இருந்து கூட சாமர்த்தியமாக விடுபடுவீங்க. திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் போகும்போது அதிகமான கவனமும், பண தேவை ஏற்பட்டாலும் அதை நீங்கள் திறமையாக சமாளித்து விடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளித்து முன்னேறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுறது நல்லது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை காணப்பட்டாலும் குடும்ப உறுப்பினர்களுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகளை அவர்களுடைய போக்கில் நீங்கள் விட்டு பிடிக்கிறது ரொம்பவே நல்லது. பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகளில் சிக்காமல் இருக்க வேண்டியது, கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் மெத்தன போக்கு காணப்படலாம். மிகவும் கவனமாக படிப்பது கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு குறிக்கோளை நீங்கள் மனதில் வைத்து துணிவோடு செயலாற்றுவீங்க. உங்களுடைய பேச்சு திறமை அதிகரித்து அதனால் பல காரியங்களில் சிறப்பாக நடத்தி முடிக்கக்கூடிய திறமையை பெறுவீங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம், அவர்களுடைய உதவி ஆகியவையும் கிடைக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு உதவுவதற்காக யாராவது ஒருவர் துணை நிற்பாங்க. பகைகள் உங்களுக்கு விலகக்கூடியதாக இருக்கும். தொழில் வியாபாரம் விரிவாக்கம் செய்யக்கூடிய எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். கடன் பிரச்சனைகளில் தொல்லை தராமல் இருப்பீங்க. போட்டிகள் விலகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உயர்நிலைக்கு வருவாங்க. உழைப்புக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும். உங்கள் மீதான மதிப்பு உயரும். சக தொழிலாளர்களிடத்தில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நன்மையை கொடுக்கும். கோபத்தை குறைந்த தன்மையாக பேசுவதால் காரிய வெற்றி உண்டாகும். எதிர்பாராத செலவு இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள், எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு தீரும். எதிர்ப்புகள் எல்லாம் தீரும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த அன்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பெருமை உண்டாகும். பெண்கள் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டுக்குள்ளே வரும். தொழில் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் இருக்கலாம். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீங்க. ஆதி பராசக்தி அன்னையை இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்லதொரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக பணியாற்ற வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகள் அதிகமாக உண்டாகும். தேவையற்ற வார்த்தைகளை நீங்கள் தவிர்க்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும். புதிய ஆடை அணிகலன்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க. வீடு மனை வாங்க திட்டமிடுவீங்க. சிலர் புதிய வாகனங்கள் வாங்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக கூட இந்த காலகட்டம் அமையலாம். அதனால் நீங்கள் எதற்கும் பெரிதாக பயந்துக்க வேண்டாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரம் இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நன்மையாகவே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடித்த விருப்பமான கடவுளை இந்த நேரத்தில் வழிபாடு செய்துட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு நல்லதொரு பலனை பெற்றுக் கொடுக்கும். இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதும் மிகவும் நன்மையானதை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் இந்த கிரகண நேரத்தில் இருந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.